பாடுபவன் தலையில இருக்கிறாரா? இருக்காரு. யாரு? அப்பர் சாமி சொன்னார், மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமயவதம் சிரத்தின் மேலான் ஏழண்டத்து அப்பாலான் இப்பான் செம்பொன் புனத்தகத்தான் நறுங்கொன்றை போதினுள்ளான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காற்றிலுள்ளான் கணத்தகத்தான் கைலாயத்து உச்சியுள்ளான் காலத்தியான் அவன் என் கண்ணுலானே. என் கண்ண பாரியா, காலத்தியான் தெரிவான்னார். என் நெஞ்ச பாரு, மனத்தகத்தான் என் நெஞ்சுலானே கண்ணுலானே. அப்ப என் நெஞ்சில் இருக்கிறான், என் வாக்கில் இருக்கிறான், என் தலையில் இருக்கிறான், என் கண்ணுல இருக்கிறான்னாரே. நமக்கு எங்க இருக்கிறார்? அவிநாசியப்பர் கோயில் இருக்கிறார். நமக்கு அவ்வளவுதானே, அவ்வளவு தூரமால இருக்கிறாரு. நமக்கு இப்போதைக்கு 5 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிறார். நாளைக்கு நம்ம ஒரு 50 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம், அவிநாசி எங்க இருக்கிறாரு? 50 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறார். அவன் எங்கெங்க அங்க இருக்கிறான். இப்பால் இருப்பவனாச்சே, அப்பாலா நிற்கிறான், இப்பால் இருப்பவன். எனவே இறைவன் பெருமையை சொல்லுகிற பொழுது எவன் ஒருவன் கேட்டு உகக்குறானோ, உவத்தல் உங்களை அறியாம ஒரு மகிழ்ச்சி வரணும். பெருமானே என்ன அழகை அப்படின்னு ஒரு உங்களை அறியாத ஒரு அந்த உணர்வு வருமானால் அந்த வினாடி உங்க தலைமையில நிற்பான் இறைவன்.